Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. தவேக எம்எல்ஏ பேர விவகாரம் தொடர்பாக தற்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்காரு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லலாம். தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்கள் இடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இதுவரை 14 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமார் ஆகிய இருவரும் முன்ஜாமீனை நீதிமன்றத்துல பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை மற்றும் மாலை வேளையில ஆஜராகி அவர்கள் விசாரணை அதிகாரி முன் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில 3வது நாளாக அசோக் குமார் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு அவர் கையெழுத்திட்டு வருகிறார். இந்த வழக்குல 6வது நாட்களாக அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்திடுவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து தினமும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமார் ஆகியோரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குமூலங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வழக்குல அவாலா பணப்பரிமாற்றமும் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அவாலா பணப்பரிமாற்றம் தொடர்பாகவும் இந்த செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாரிடம் தீவிரமாக போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தான் அசோக் குமார் 2 வாரங்கள் கரூர்ல வருமான வரித்துறையோட வாகனத்தை தாக்கிய வழக்கிலையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி அவர் காலை வேளையில மட்டும் கையெழுத்திட வேண்டும் என ஏற்கனவே கரூர் நீதிமன்றத்துல அவர் அனுமதி பெற்றிருக்கிறார். இங்க திருவல்லிக்கேணிலேயே தான் சைன் போட்டு வருவதாக அவர் கூறியதன் அடிப்படையில அந்த வழக்கிற்கும் அசோக் குமார் இன்று காலை ஆஜராகி அவர் கையெழுத்திட்டு வருகிறார். இதற்கிடையே தான் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீரென ஒரு சோதனையை மேற்கொண்டனர். டாஸ்மாக் முறையீடு வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்குல டிஜிட்டல் உட்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக அவரு செந்தில் பாலாஜி தரப்புல நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கக்கூடிய நிலையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பாக அவர் ஆஜராக இருக்கிறார். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.